தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தாவேகா கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு நடந்திருக்கு. எல்லாருக்குமே செய்தி சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இந்த கரூர் சம்பவத்திற்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு ஏறத்தாழ ஒரு 40 நாட்களுக்கு பிறகு பொதுவெளிக்கு வந்திருக்கிறார். அரசியலில் ஈடுபட்டுட்டார். தீவிர அரசியல்னால் நான் சொல்ல மாட்டேன், அது எந்த காலத்திலையும் நடந்ததில்லை. இந்த பொதுக்குழுவில் திமுகவுக்கான செய்தி என்பதை விடவும் அதிமுகவுக்கான செய்தி அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக அவங்க டார்கெட் பண்ணது, பேசினது, ஸ்டாலின் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஏதாவதுனா என்ன ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற அதனுடைய வேறொரு வடிவம் தான் நேற்று பேசினது. நீங்கள் வன்மத்தை கைக்கிட்டீங்க, எங்களை இந்த மாதிரி திட்டமிட்டு பண்ணிட்டீங்கிற மாதிரியான பேசினதுங்கிறது திமுகவின் மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய அவங்க வைக்கிற குற்றச்சாட்டினுடைய நீட்சி தான். ஆனால் செய்தி விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் உள்ள வரலாங்கிறது திரும்ப திரும்ப பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம்னு சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்காக குரல் கொடுத்து போராடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமான செய்தி. நயினார் நாகேந்திரன் இந்த காலையில் கூட ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாரு, எப்படியாவது விஜயை நம்ம உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. நேற்றைக்கு காலையிலையும் அவர் பேசுகிறாரு. 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடின பிறகு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின பிறகு தான் சம்பவமே நடந்துச்சு. நேற்றைக்கும் ட்ரை பண்ணுறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடிட்டு அந்த பிளானே கிடையாது. வேணும்னா விஜய் முதலமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சொன்னாங்கன்னா உள்ளே சேர்ந்துக்கலாம் வாங்கன்னு நேற்றைக்கு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும். ஆனால் நேற்று பேசும்போது தெளிவாக பிளவுவாத சக்திகளோடு நாங்கள் எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லை, மக்களை மத ரீதியாக பிரிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரே. பிளவுவாத சக்தின்னு பேர் சொல்கிறதுக்கு இவ்வளவு லென்த்தாக பிளவுவாத சக்தி, மக்களை பிரிக்கக்கூடிய, மத ரீதியாக துண்டாடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொழிப்புரை வியாக்கியானங்களை எழுதணுங்கிற கேள்வி வருது. மக்களுக்கு தெரியாதுல்ல இவங்க பிளவுவாத சக்தி யாரை நீங்கள் சொல்கிறீங்க? ஒருவேளை சீமானை சொல்கிறாரா, இல்லை ஏதாவது ஆப்பிரிக்க கட்சி, இலங்கை கட்சி இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாரா? யாரை டார்கெட் பண்ணுறாரு? நேம் பண்ணுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் அதான் இவ்வளவு விலாவரியாக பேசுவதுங்கிறத விடவும் இது சிம்பிளாக போயிருந்துருக்குமே அப்படிங்கிறதா நம்ம கேள்வியாக இருக்குது. இல்லை அவர் பிளவாதம்னா எந்த அடிப்படையிலங்கிறது ரொம்ப எளிமையானது. அவர் சுற்றி வளைச்சி பேசுறதுங்கிறது எல்லாமும் ஒருவேளை இன்னமும் அதாவது அடுத்த ஜனவரி வரைக்கும் இதே நிலைப்பாடு தொடரும்ங்கிறது தான் அவங்களுடைய நேற்றைய இது. மே மாதம் வரைக்கும் இதுதான் நம்ம எடுத்துக்க முடியாது. சரி சரி சரி. இதில் விஜய் அவர்கள் பேசியதை விடவும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு நம்ம ஊரில் மட்டை கட்டுறது அப்படிம்பாங்க, அப்படியே கட்டி பறக்க விடுறதுங்கிற மாதிரி. ரக்க கிடையாது, வெறும் தென்னை மட்டையை கட்டி விட்டு நீங்கள் பறங்கனே. ஆமாம், நீங்கள் பறந்தீங்கன்னா மேலே உயரலாம், வானத்தை தாண்டிடலாம்னு கிளப்புற வேலையை ரொம்ப நல்லா பார்த்துருக்குறாங்க. நேற்றைக்கும் கூட அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அவர் முடிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னா தொண்டர்கள் காரை சுற்றிக்கிட்டு பின்னாடியே அவரை அசைய விடாமல் இது பண்ணி அவரை எடுத்துகிட்டு போனாலும் ஒருத்தர் பின்னாடியே ஓடினது அப்படிங்கிறதுலாம் திரும்பவும் இருக்குது. அப்போ நீங்கள் தொண்டரணி கூட இல்லை, தொண்டர் படை, அவங்க ஏதோ படை கட்டுறாங்க. இதை தான் அவங்க சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, எம்ஜிஆருக்கு பிறகு, எம்ஜிஆர் பிறந்த நேரம் இருந்த நேரம் நாங்கள் இல்லை, எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட மாபெரும் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்களே நினைச்சு பார்க்கல இப்படி வரும்னு சொல்லி. இப்போ திருச்சி ஏர்போர்ட்ல வரும்போது அங்கேருந்து நகரவே முடியல, அந்த அளவு கூட்டம், நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டம். இந்த அளவுக்கு தமிழக மக்கள் அவரை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுறாரு. இந்திய அரசியல் வரலாறு எவ்வளவோ கூட்டங்களை பார்த்திருக்கிறது. வந்த கூட்டம் மாபெரும் மக்கள் அலை கூட்டமெல்லாம் கூடியும் ஓட்டு கிடைக்காம போனதும் இருந்திருக்கிறது. நீங்கள் வெறும் கூட்டத்தை ஆதரவு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. கமலஹாசனுக்கும் நல்ல கூட்டம் தான் கூடுச்சு. அத்தனை கூட்டமும் ஓட்டு போட்டிருந்தா அவர் என்னவோ அவர் வேற நிலைக்கே போயிருப்பாப்புல. எதிர்கட்சி தலைவர் நிலைக்காச்சும் போகிற அளவுக்குலாம் விழுந்திருக்கணுங்கிறதெல்லாம் தனி விவாதம். அதாவது நீங்கள் கூட்டத்தை மக்கள் செல்வாக்குன்னு சொல்கிறீங்களா ஒன்று. ரெண்டாவது, அவங்களை நீங்கள் ஆர்கனைஸே பண்ணலையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். உங்கள் மாவட்ட செயலாளர்லேருந்து அத்தனை பேரும் அவங்கள கோஆர்டினேட் பண்ணி கூப்பிட்டு வரலையா? நீங்கள் பணம் கொடுக்கலங்கிறத ஏற்றுக்க முடியும். அவங்க மக்கள் பார்க்கணுன்னுட்டு வர்றவங்க மக்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பெண்மணிகள் எல்லாம் வராங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் அன்யூனிஃபார்மில் வராங்க, ரைட்டு. அது நீங்கள் பணம் கொடுத்து சேர்க்கல. ஆனால் இந்த இடத்துல கூடணும், இங்கேருந்து இது வரைக்கும் நிற்கணுங்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணப்படுது தானேங்கிறதுக்கு ஒரு பதில். அதை நேக்காக நகர்ந்து போயிடுவார் அப்படிங்கிறது. அதை விட முக்கியம், தொட்டுப்பார், என் தலைவர் வீட்டுக்குள்ளே நீ தொட்டுப்பார், கைது பண்ணிடுவியா அப்படிங்கிறதெல்லாம்
பண்ண சொல்லி கூப்பிடுறாரான்னு நமக்கு புரியல. இதுக்கு முன்னால நடந்த சம்பவங்களை திருப்பி இவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது பத்திரிகைகள் எதிர்கட்சிகள் எல்லாம் மறந்துட்டாலும் இவங்க வந்து திருப்பி கரூர் சம்பவத்தை பேசிட்டே இருக்கிறாங்க. நாங்க வந்து தொண்டர்கள் தான் இவ்வளோ வருவாங்கன்னு சொல்ல முடியும். மக்கள் வாரதை வந்து நீங்க தான் ஐடிவிங்க தான் பேசணும். உங்களுடைய கவர்மெண்டுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் தான் இது பண்ணணும். இல்லைன்னா உள்துறை அமைச்சர் வந்து பதவி விலகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று வந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றதுல எவ்வளோ வன்மமாக இருக்கான்னு பாருங்க. வரலாறு காணாத பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுதான். அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இன்னும் ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் எழக்கூடிய அளவில் 41 மரணங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த தீர்மானத்தை யார் முன்மொழிந்ததோ கட்சித் தலைவர்கள் உட்பட இதை மேலே பேசியவர்கள் உட்பட அத்தனை பேரையும் சிபிஐ அழைத்து விசாரிக்க வேண்டும். செயற்கையாக உருவாக்கப்பட்டதோ நீங்கள் எப்படி சொன்னீங்க? உங்களுக்கு அப்போ ஏதோ தெரிஞ்சிருக்கா? எங்ககிட்ட சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுங்கிறத வைங்கன்னு சிபிஐ இவர்களை அழைத்து விசாரிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். நீங்கள் அங்கே போய் இதை பொது வெளிக்கு இதுக்கு பிறகு கொண்டு வந்து இங்கே விவாதிக்க வேண்டியதுங்கிறது அரசியலுக்கு பண்ணிட்டு போங்க. சட்ட ரீதியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு நீதியின் முன்பாக அவங்கள நிப்பாட்டி குற்றம் நிரூபித்து வாங்கி தருவதற்கான பொறுப்பை நீங்கள் கையில் எடுக்கிறீங்களாங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ அதை செய்யுங்க. இப்போ ஒரே கேள்வி தான், செயற்கையாக உருவாக்கப்பட்டதோ என்று தோன்றத்தக்க வகையிலான விபத்தை உங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஜாமீன் வாங்குவதற்காக இது ஒரு விபத்து, இதற்கு எப்படி நான் பொறுப்பேற்க முடியும்? அதை அப்படியே பார்த்தாலும் இந்த விபத்துக்கு பொறுப்பாளராக கோஆர்டினேட் பண்ணது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்டாரே, இது ஒரு விபத்து என்று நீதிமன்றத்தில் சொன்ன புஷி ஆனந்தின் மீது தாவேகா தலைவர் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? ஆமா, ஆனா இங்க என்ன பேசுறாருன்னா, நாங்க சொல்லல, நீங்க தான் மதியழகனை குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மீது போலீஸ் மீது வந்து அவர் பிளேட்டை திருப்பி போடுறாரு. அதவா அப்ப கோர்ட்ல புஷி ஆனந்துக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் தாவேகா வழக்கறிஞர்களே உள்குத்து செஞ்சுட்டாங்களா? மதியழகனை கொண்டு போய் அங்கே மாற்றினாங்களா, மாட்டி விட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அதை வரைக்கும் நான் கேஸே நேற்று பார்த்தோமே, அது வந்து நான் ட்வீட்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்காக வந்து டெலீட் பண்ண ட்வீட்டுக்கெல்லாம் இவங்க போட்டு நான் ஏதோ கலவரத்தை துண்டை பார்க்குறேன்லாம் போடுறாங்க அப்படின்லாம் கோர்ட்டில் போய் போட்டது தவறுன்னு ஒரு மன்னிப்போ இல்லை எதுவுமே நான் டெலீட் பண்ணிட்டேன்ல அப்புறம் ஏன் போடுறீங்கிற லெவலுக்கு வாதாடக்கூடிய ஒரு வீராதி வீரர் சூராதி சூரர் தான். நம்ம அதெல்லாம் மாற்றுக்கிறதே நமக்கு கிடையாது. ஆனால் மதியழகனை கைவிட்டது யாருங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ ரொம்ப சிம்பிள், முழுக்க வரலாறு காணாத உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர் அரசுக்கு இது பண்ண போயிடுச்சு அப்படின்னா அரசு தானே தப்பு, அதோட விட்டுறணும்ல. நீங்கள் எதுக்கு தொண்டர்படைன்னு ஒன்று கட்டுறீங்க? தொண்டர்படைக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஓய்வு பெற்ற டிஜிபி, சிபிஐனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஐஜி, அப்படி இருந்தவங்க இப்படி இருந்தவங்கன்னு எதுக்கு ஒரு அணி அமைக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும்? உங்கள் மேலே தான் தப்பே இல்லைன்னு போய் கேள்வி வருது. அப்போ அது இருக்குது, பொறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் இப்படி ஆயிடக்கூடாது, நம்ம சும்மா அவங்க மேலே குத்தம் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ இனிமேல் தான் பயிற்சி கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. அது வரவேற்கிறது, இனிமேலாச்சும் பயிற்சி கொடுப்போம்னு. ஆனால் நீங்கள் எந்த பயிற்சி கொடுத்தாலும் காருக்கு பின்னாடியே காரை நகர விடாமல் மறிக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கெல்லாம் பயிற்சி வந்து ஓய்வு பெற்ற டிஜிபிக்கள், ஐஜிக்கள், கமிஷனர்களெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை, இதில் இன்னொரு பார்வை இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு படையை கட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்குல்ல, ஒரு பரப்புரை இதில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நோக்கத்தில் தான் இதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இது எப்போ உங்களுக்கு வராமல் போச்சு? இப்போ என்னென்னா, சம்பவ இடத்துக்கு உள்ளே வந்ததும் விஜய் அப்போ ஏன் நன்றி சொன்னாருங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் நிற்குது. இல்லை, அதாவது இவ்வளவு தந்திரமாக இப்படி ஒரு திட்டம் இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த காவல்துறையினருடைய திட்டம் தெரியாமல் தான் தலைவர் அவர்கள் வந்து நன்றி சொன்னார். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை நம்பினோம் அப்படின்னு சொல்லி அதவா பேசுகிறார். ஏதோ இந்த பழைய மகாதேவி படத்தில் நயவஞ்சகி நாசகாரி அப்படின்ற மாதிரி, நயவஞ்சகர்களே, நாசகாரர்களே, உங்களுடைய சென்னாய் கூட்டத்தில் சிக்கிய சிறு மானை போல மாறிவிட்டேனுங்கிற லெவலுக்கு அது போதும். ஏன்னா நீங்கள் கரூர் வரும்போது அப்படி வரவேற்றீங்க, காவல்துறையினர்லாம் அப்படி வரவேற்று எங்களை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஆனால் இதுக்கு உள்ளால் இப்படி ஒரு நயவஞ்சகம் வச்சிருந்துருக்கீங்க. ரோட் ஷோக்கு பர்மிஷன் இல்லாத இடத்துல ரோட் ஷோ போனதுக்கு முதல்ல உங்களை அங்கேயே மறிச்சு கைது பண்ணியிருந்தா இவ்வளோ பேச்சிருக்காது. அஃப்கோர்ஸ் முழுக்க பேச விட்டேன். இப்போ நம்ம கேள்வி என்ன, 45 நாள் ஆகியும் திரும்ப கரூரைத்தான் பேசுபொருள்
குறிக்கோளாக வைத்து தாவேக அரசியல் செய்யும் என்றால் இது மிக 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 அபாயகரமானது. நீங்கள் நேற்றைக்கு இவங்க ஒரு விஷயம் இதனை போட்டி தாவேகாகவும் திமுக அவங்க நேற்று சொன்னதெல்லாம் சிக்கல் இல்லை, அவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு வார்த்தை உங்களுக்காக பொதுவெளியில் சட்டமன்றத்துக்குள்ளே பேசிய கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம். கூட்டணின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை, பின்னாடி எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி, தலைவரை ஏற்றுக்கிறது தான். ஆனால் உங்களுக்கு பிரதிநிதிகளே கிடையாது சட்டமன்றத்தில். உங்களை குறித்து பேசப்படுகிறது, உங்கள் குறித்த விவாதம் உள்ள வருது, அந்த இடத்தில் உங்களின் குரலாக பேசினார்கள்ங்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நன்றி. இல்லை பொதுவெளியில் பேசிய மற்ற தலைவர்கள் இந்த மோசமான நேரத்தில் இல்லை எதிர்பாராத அந்த கடினமான நேரத்தில் எங்களுக்காகவும் எங்கள் நியாயங்களை எடுத்து பேசிய மாற்றுக் கட்சி தலைவர்களுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பேர் போட வேண்டாம், கூட்டணின்னு சொல்லிடுவாங்க. இது குறைஞ்சபட்ச நன்றி. ஆனால் விஜய் இதை குறிப்பிடாதது நம்ம தவறுன்னு பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பொது வெளியில் கரூர் சம்பவத்துக்கு என் பக்கமும் தவறுகள் இருந்திருக்கலாம், நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன்னு பொது வெளியில் கேட்காத ஒருவர் நன்றியை மட்டும் வெளிப்படுத்தி விடுவார்னு நான் நம்பலை. ஆனால் எல்லாமே ரகசியமாக தானே நடக்கு. தாவேகா கட்சியினுடைய எல்லா இதுமே ரகசியமா நடக்கு. இப்ப மாமல்லபுரத்துல பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு காலையில இருந்து ராத்திரி வரை கண்ணீர் சிந்தினாருன்னு சொல்லி வெளியில பேசிக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமா எந்த இதுவும் இல்லை, தகவல் இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கட்சியோட பேரே தகவல் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி வைக்கலாம், வெளியிடும் கழகம் அப்படின்னு வைக்கலாம். இதுல என்னன்னா கரூர் சம்பவமும் பூட்டி அறைக்குள்ளே நீங்கள் உள்ளரங்க கூட்டத்தில் நடந்திருந்தால் நீங்கள் உள்ளரங்கத்திலே அப்பயும் அது அரசியல் கட்சின்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே அது பொதுமக்களினுடைய ஒரு நிறுவனமாக மாறிடுது, பொது நிறுவனமாக மாறுது. அதனால் நீங்கள் அங்கே மறைக்கிறதுங்கிறதுக்கெலாம் எந்த இடமும் கிடையாதுங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. பட் அதை தாண்டி அவங்க இந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்னும் பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஓடி ஒளிஞ்சிட்டோங்கிறீங்களே, உங்கள் அப்பாவை கைது பண்ணப்போ ஸ்டாலின் ஓடி ஒளி இல்லையா, எங்கிட்டப்பா ஒளிஞ்சார், இந்த மாதிரி வரலாறுலாம். அடுத்தது ஆயுத எழுத்து படத்தை வேற சொன்னார் பாருங்க, சர்க்கார் படத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இப்போ தளபதியே நடிச்சிருக்காரு, ஏன் நீங்கள் ஆயுத எழுத்துக்கு போனீங்க? புரட்சின்னா அது என்ன மணிரத்னம் படம் மாதிரியா? கடைசி வரைக்கும் மணிரத்னம் படத்தை புரட்சிக்கு தான் வந்திருக்காங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை 6 மாதம் கெடு வேற கொடுத்தாச்சு. என்ன 6 மாதம் பொறுத்திருங்கள், யார் ரவுடி யார் என்ன செய்யறா அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் காட்டி தரோம். யார் ஸ்லீப்பர் செல்லு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரியும். டிடிவி தினகரன் தான் அந்த ஸ்லீப்பர் செல்லை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார், அந்த வார்த்தையை ஸ்லீப்பர் செல்கள் எப்போ வரும்னு. அதை வச்சு நான் பேசுறதுலாம் பார்த்தா அவரே யாருடைய ஸ்லீப்பர் செல்லாகவோ உள்ளே இருக்காரோன்னு ஒரு பெரிய சந்தேகமே வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வடிவேல் திரைப்படத்துடைய காட்சியை தொட்டு பாருட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ணன் உங்களுக்கு கருப்பு சிகப்பு சைக்கிளில் ஓட்டு எல்லாம் போட்டார். அந்த நன்றி கடன் உங்களுக்கு இல்லையா? சைக்கிள் மட்டும்தான் கருப்பு சிகப்பில் வந்தாரா, இல்லை வேற என்னென்ன வழிமுறைகளை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் அவரை தான் விளக்கணும். இல்லை ஒருவேளை நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன், கருப்பு சிவப்பு சைக்கிளில் வராமல் கருப்பு வெள்ளை சிகப்பு அப்படின்னு வச்சு, ஏன்னா அதிமுக நாட்டில் ஒயிட் இருக்கும், அண்ணா படத்தை போட்டுவிட்டு ஒருவேளை அதில் பெயிண்ட் அடித்து வந்திருந்தாலோ, அல்லது காவி சைக்கிள்லே வந்திருந்தா, போன தேர்தலில் 21 அதிமுக பாஜக கூட்டணி பெருவாரியாக வாக்கை பெற்று ஜெயிச்சிருந்திருக்கும்னு சொல்ல வராரு ஆதவர்ஜுனா. இது ஏறத்தாழ 96 ரஜினிகாந்த் சொன்ன கணக்கு தான். அவர் அன்னைக்கு கேட்கலனாலும் திமுக தமாக கூட்டணி ஆட்சியை பிடித்திருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து அவர் சொன்னதெல்லாம் கேட்கல, அதுக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய இதை மீறி அவர் சொன்னதெல்லாம் கண்டுக்காம தான் ஓட்டு போட்டு மாற்றுறது அன்னைக்கு ஜெயிக்க வச்சாங்க. ராமதாஸை மட்டும் தோக்கடிக்கணும்லாம் அவர் பேசியிருக்காரு. இவருடைய அந்த பாபா படம் இல்லை போட்டியை தூக்கிட்டு ஓடின பிறகு அவங்கள மட்டும் தோக்கடினா நின்று எல்லா சீட்லையும் அவங்க ஜெயிச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடமே ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறுது. ஜெயிக்கிற காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கத்தில் சேர்ந்து நான் சொல்கிறேன், நீ கருப்பு சிவப்பு இதுலேயே வராமல் விஜய் அன்னைக்கு ஓட்டே போடலனாலும் திமுக ஜெயிக்க தான் சார் போகுது. இதை பார்த்துட்டு போய் கருப்பு சிவப்பு குறியீடு தளபதி ஓட்டு போட சொல்லிட்டாருன்னு போய் எல்லாம் ஊரில் கருப்பு சிவப்பு கொடினா அங்கே சின்னம் தான் இருக்கும் பொட்டியில், கருப்பு சிவப்பை தேடி பார்த்து இல்லைன்னு வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஏற்கத்தக்கதாக இல்லை. எதையோ கொண்டு போய் இதோடய மேட்ச் பண்ணி எடுத்து தளபதியை அவங்க தலைவி வர தெருவில் விடுறாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக 30 நாள் ஏன் மௌனமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் குடும்பத்தில் அம்மாவோ சகோதரியோ இறந்து போனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். யார்? ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா நம்ம பார்த்து தற்கொலைன்னு அங்கே பேசிகிட்டு இருக்கோம், அவர் பார்த்து வேற மாற்று கட்சியினரை தற்கொலைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லை, இப்போ ரொம்ப சிம்பிள். வீட்டில் துக்கம், அம்மா சகோதரி குழந்தைங்க பங்காளி வீடு இருக்கும்போது
டேராடூனுக்கு பேஸ்கெட் பாலை தொடங்கி வைக்கிறதுக்கு எதுக்கு ஃப்ளைட் ஏறினீங்க? நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்களே, எதுக்கு ஃப்ளைட் ஏறினீங்க? கிளம்பி வைக்க போய் அங்கே வேறு பிரச்சனைகள் ஆன பிறகு அதுலேயும் பாதியிலேருந்து ஓடி வந்து எங்கே இருந்தீங்கன்னே தெரியாமல் அப்புறம் வழக்கறிஞர்களை பார்த்து ஓடினது எதுக்கு? துக்கங்கன்ற வீட்டில் உங்களுக்கு என்னங்க செலிப்ரேஷன் தேவைப்படுதுன்னு ஒரு கேள்வி யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க, என்ன பதில் சொல்லுவார்? அவர் சகோதரிக்கு உடல் நலம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்பினார். ஆனால் அதுக்கு பிறகு நேராக சென்னை வரல, திரும்ப டெல்லிக்கு தான் போனார். அங்கே என்னென்ன பேசப்பட்டது, வழக்கு சார்ந்து யாரை பார்த்தாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் வேறு பெரிய கேள்விகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் மிக மிக அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியது, ஆயுத பூஜை கொண்டாடினவங்களுக்கு ஏங்க துக்கம் இல்லாமல் போச்சு அந்த கேரவனுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்கள் நம்ம திரும்ப திரும்ப கேரவன் அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை போல் கரூர் விவகாரத்தை கேரவன் டிரைவர், கேரவனோட சிசிடிவி எல்லாம் சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு போனால் பல விஷயங்கள் தெரிய வரும். இதில் என்ன நம்ம பேச வேண்டியதுன்னா, இவங்க சொல்கிற மாதிரி அது கொலையும் கிடையாது, அவர்கள் சொல்கிற மாதிரி இது திட்டமிட்ட சதி செயல் குறி வச்சு கொண்டுட்டாங்கிறதும் கிடையாது. உண்மை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. சிபிஐ அதை நோக்கி போகணும்னா ரெண்டு பக்கத்திலும் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய அல்லது அவங்க சொல்லிக்காத உண்மைகள் இருக்கு இல்லையா, பார்ஷியல் ட்ரூத்துங்கிறது ரொம்ப அபாயகரமானது. அதை விசாரிப்பதற்கான இடமாக ஒரு பொது ஃபோரம் தேவைப்படுது. அதை நோக்கி அந்த உண்மைகளை நகர்த்தி வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதான் நம்ம எதிர்பார்க்குறது. அப்போ இன்னொரு 6 மாதத்துக்கு இவங்க கரூரை வச்சு இதை வச்சு ஓட்டு கேட்டு அதில் ஒரு இப்போ ஏன்னா பலரும் சொல்லக்கூடியது பெரிய அளவுக்கு விஜய் மேலே கோபம் இருக்கிறதா தெரியலங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அவர் கண்ணீர் விடும்போது நீங்கள் தைரியமாக இருங்கன்னு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்கே ஒன்றும் இல்லைன்ற போது பொது வழியில் அப்படி என்ன பெருசாக திருப்பி அதை வந்து பேசப்படுது. இப்போ நேற்று ஆதவ அர்ஜுனா பேசும்போது கூட தலைவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமா, இதற்கு முன்னாலே வந்து பெரம்பலூரில் வாரதுக்கு லேட் ஆயிடுச்சு, ஒரு 7 மணி நேரம் அங்கே வந்து மக்கள் காத்திருந்தாங்க. அப்போ வந்து எஸ்பி வந்து கூப்பிட்டு உங்களுக்கு அனுமதி தர முடியாது, ரொம்ப தாமதமாயிருச்சு, அதனால் வந்து நீங்கள் திருப்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ நேரம் காத்திருந்த மக்கள், குறிப்பாக வந்து பெண்கள், குழந்தைகள், இவங்கள வந்து நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு நம்மளை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்திட்டு போனாராம். அந்த அளவுக்கு அவருடைய மனம், இளகின மனம் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா பேசுகிறாரு. கண்ணீர் சிந்தினீங்க சரி, அன்னைக்கு நைட்டே வேனில் இருந்துக்கிட்டே இல்லை அடுத்த நாள் சென்னை வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கலாம்ல, ஒரு 3 நாள் கழிச்சு கூட போட்டிருக்கலாம்ல. இல்லை ஒரு அறிக்கை ஏற்கனவே வந்து திருவாரூர் விஷயம் வர முடியலன்னு ஒரு அறிக்கையை விட்டீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் தான் இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ணியிருந்துருக்கலாமே. ஏன் உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்கள் தரப்பை விளக்குவதற்கு அந்த நான் சொல்கிறது, நீங்கள் பொதுவெளிக்கு அரசியல் பார்வையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு விளக்க வேண்டாங்க, வந்து நின்னவனுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் போட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல் ஆயிடுச்சுங்கிற கேள்வி வருது. அப்போ நீங்கள் அதையே செய்யலை அப்படின்னா உங்களுக்கு வந்தாங்க நின்னாங்க, இவங்க அலோவ் பண்ணலாம், நம்ம போகல கிளம்பிட்டோம், அவங்க கலைஞ்சு போக சொல்லிடுவாங்க, போலீஸ் கழிச்சு விட்டுறோம், அப்புறம் என்ன என்கிற உங்கள் ரசிகர்களை அல்லது உங்களுடைய தொண்டர்களை நேற்று அவ்வளவு ஆர்வமாக தொண்டர் படையெல்லாம் கட்டின பிறகு பவுன்சர்கள் தான் படையாக காலையில் வந்து ஆக்டிவாக ஆன் டியூட்டிக்கு உள்ள வேகமாக போன வீடியோலாம் எடுத்து போட்டு இல்லை, இந்த பவுன்சர்களே நெருக்கடியில் எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த அளவுக்கு உள்ளபடியே அது தேவையானது. பவுன்சர்களுக்கான பாதுகாப்பே இப்போ நம்ம வலியுறுத்த வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கு. நேற்றைக்கு அது உள்ளரங்க கூட்டம் ஆர்கனைஸ்டு, அதுலேயே இந்த சூழல் இருக்குது அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு எந்த இப்போ நேற்று ஹோட்டலில் காரில் விரட்டிட்டு போனதெல்லாம் உளவுத்துறை ஏன் பார்க்கலன்னு கேட்காத வரைக்கும் நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு நன்றி சொல்லிக்கலாங்கிற நிலையில தான் இருக்குது. இன்னும் 6 மாதத்துக்கு இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு அவங்க நினைச்சாங்கன்னா போக்கிடம் இல்லை. இந்த 2 வருஷத்தில் ஏறதால நீங்கள் ஒரு 250 அறிக்கை விட்டுருவீங்க, பிறந்த நாள், இந்த நாள், அந்த நாள், அதெல்லாம் நீங்கள் தள்ளி விட்டுறலாம். 250 போஸ்ட் போட்டிருந்தாங்க, 250 அறிக்கை இல்லை, ஒரு 50-70 அறிக்கை, 50ன்னு வச்சுப்போம், மினிமம் 50 இருக்கும். இந்த 50ல் ஒரு 40 மக்கள் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். எடுத்து அதில் எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்கள் கட்சி வேலை பார்த்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், ராம்சார் நிலத்துக்குள்ளே கட்டட அனுமதினு அறிக்கை விடுறதுக்குள்ளே அதிமுக வழக்கை போட்டு தடையே வாங்கிட்டாங்க. தற்காலிகமாக அதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோன்னு கோர்ட்டு வாங்கிட்டு வச்சு மத்திய அரசு உள்ளே இன்டர்வியூன் பண்ணாங்க. அவங்க நாங்கள் விரிவான அஃபிடவிட் போடுறோன்ட்டு போயிருக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிறது. அது ப்ரோஆக்டிவாக இருக்கிறது இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேயே அதிமுகவும் பாஜக தரப்பில் இருக்கும் வழக்கறிஞர்கள் இன்றைக்கி போட்டாங்க, பெட்டிஷன் போட்டாங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே அப்போ நீங்கள் மக்களுக்காக அதை அடுத்த கட்டத்துக்கு அருகே விட்டீங்கல்ல, அதனுடைய சட்ட ரீதியிலான போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நான் மக்களை திரட்டுவேன், இல்லை இந்த வேலையை எங்களுடைய தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் செய்திருக்கிறார்கள், இது அடுத்து இப்படி போகும், இப்படி ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடிஞ்சுதாங்கிற கேள்வி இருக்குது.
அப்போ எதையுமே நீங்கள் அரசியலே பண்ணாமல் இன்னும் 6 மாதத்துக்கு கரூர் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதில் வச்சு பரப்பக்கூடிய வன்மங்களையும் பொய்களையும் பயன்படுத்தி பாதி உண்மைகளை சொல்லி அவதூறு பரப்பி வாக்கறுவடை செய்து வரலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த எண்ண ஓட்டத்தில் நீங்கள் இருந்தால் தமிழ்நாட்டிற்கே தாவேகா அபாயகரமான கட்சியாக ஒரு அமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் நேற்று பேசியிருக்கிறாங்க, தலைவர் வந்து காணொலியில் வரக்கூடிய தலைவர் இல்லை, மக்களை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் வந்து நேரடியாக வந்து களத்துக்கு இறங்கி எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இது என்னுடைய இது நான் விளையாட்டுக்கு சொல்கிறதா நீங்கள் எடுத்தாலும் சரி, அநேகமாக ராஜ்மோகன் அவர்கள் தாவேக்காவுக்கு சேருவதற்கு முன்பாக சீமான் பிறந்தநாளைக்கு ஏதாவது பட்டிமன்றம்னா அதில் அவருக்கு கொடுத்துருந்த பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அது நம்ம சரி தவறுலாம் சொல்ல முடியாது. பட்டிமன்ற பேச்சாளர்கள் நீங்கள் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாங்க. அவங்க பிப்ரவரியில் பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் பிறந்தநாளைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, மார்ச்சில் அவர் ஸ்டாலின் பிறந்தநாளுக்கு பேசுவாங்க, ஜூனில் கலைஞர் பிறந்தநாள், ஆகஸ்ட்டில் கேப்டன் விஜயகாந்த், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அவர் திருமா பிறந்தநாளைக்கு பேசுவாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா செப்டம்பரில் மோடிஜி பிறந்தநாள், இப்படியே போயிட்டு பேசுவாங்களா? அதுக்கும் பேசுவாங்க. நீங்கள் பட்டிமன்றங்கிறது பேக்கேஜிங்க. நடுவர்கிட்ட பிடிச்சிட்டிங்கன்னா அவரே பேச்சாளர் கூப்பிடுவார். சில சமயம் பேச்சாளர்ல நீங்கள் கொடுத்துட்டா தனித்தனி பேர், அதாவது பேர்களில் மட்டும் மாற்றி போட்டுருவாங்க. இப்போ கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மோடியை கொண்டு வந்து பொறுத்து தங்க தலைவியின் மங்காத புகழுக்கு காரணம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகுருவின் மங்காத புகழுக்கு காரணம், திராவிட நாயகரின் மங்காத புகழுக்கு காரணம், இப்படியே போட்டு நல்லாட்சி நாயகரின் எழுச்சி தமிழரின் மங்காத புகழுக்கு காரணம், மக்கள் பணியா நாடாளுமன்ற பணியான்னு 3 அணி 4 அணி கொடுத்தாலும் எதில் வேணாலும் பேசுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை சிலதெல்லாம் இந்த எதுகமோன அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நம்ம அதை என்ன சொல்கிறது, குற்றம் குறையாக சொல்லலை, அதுவே ஒரு திறமை தானே வச்சுக்கிங்களேன். நீ பட்டிமன்றத்தில் இதே அணியில் பேச வர கடைசி நேரத்தில் ஆள் வரல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாற்றி இந்த பக்கம் வந்துருப்பானாலும் அப்பயும் பேசுகிற அளவுக்கானவங்க. இவர் வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரும் தலைவர்னு விஜயை தவிர வேறு யாரோ ஒரு இதுக்கு இப்போ இவரையே தாவேக்காக்கு பயிற்சி கொடுக்க தானே கூப்பிட்டாங்க, அரசியல் பயிற்சி வகுப்புன்னு கூப்பிட தானே, அதை கொடுக்க தானே கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அவர் இதுக்கு ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் ஒரு வேளை மாறிடுச்சான்னு நமக்கு தெரியல. வீடியோவின் மூலமாக வீட்டுக்கு வரும் தலைவர்னா கூட ஏதோ எதுக்கு முனையில் ஃபிக்ஸ் ஆகுதுங்களாம், வீடியோ காலில் வரும் தலைவர் அல்ல. திருப்பி ஞாபகப்படுத்துறாரு போல் இருக்கு. அநேகமா ஸ்லீப்பர் செல் யார் அப்படிங்கிறதுல ராஜ்மோகனா ஆதவர்ஜுனாவா யார் பெரிய ஸ்லீப்பர் செல் அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். இது இந்த அளவுக்கு வைக்க வேண்டியது தான். பட் அவர்கள் நேற்றைக்கு முன்னெடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய அது என்ன சொல்கிறது, அது ஆரோக்கியமான அரசியலுக்கான வழியாக தெரியவில்லை. கரூரை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பார்க்கிறார்களோ என்கிற ஒரு அச்சம் தான். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வேறு அரசியல் செய்ய தெரியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் வந்து தொக்கி நிற்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்களில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, தவழ்ந்து வெளியே வராங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.